அவ்வளவு எளிதாக சனியை இறந்து போக விட மாட்டேன். நான் தாமினியையும் பழிக்கு பழி. எப்பொழுது இந்த சனியை பழி வாங்குவேன் என காத்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த தருணம் வந்துள்ளது. ஆனால் நீ என்னவென்றால், காத்திருத்தவரை சனி தோற்று விலகிவிட்டான். அதன் பிறகு நீயும் ராகுவும் விடுதலை அடைந்து விடுவீர்கள். அதனால் கூறுவது சரிதான் தேவேந்திரா, இதுவே சிறந்ததாகும். அவன் இந்திரதேவனின் சூழ்ச்சியில் சிக்கி உள்ளான். தங்களால் மட்டும்தான் இந்த அசம்பாவிதத்தை தடுக்க முடியும். அப்படி என்றால் தாங்கள் ஹனுமானை தடுக்க மாட்டீர்களா? ஆனால் ஏன்? அவனது நினைவுகளை மீண்டும் நினைவுபடுத்த முயற்சித்தால் அது அனுமானுக்கு நன்மை இல்லையாம். சரியான நேரம் வரும்பொழுது தாங்கள் இப்பொழுது அனுமானிடம் வந்து சனி யார் என்பதை அவனுக்கு நினைவூட்டினால் போதும். ஹனுமானுக்கு சனியின் நட்பை நினைவூட்டுங்கள். சனி, உனது பொறுமை மிகவும் பெரியதாகும். துணியை விடப்போவதில்லை. அவன் என் குருவை அவமானப்படுத்தி விட்டார். ஆனால் நான் உனது குரு தாயாவேன். நிறுத்து அனுமான், விட்டுவிடு. இல்லை குருதேவா, இன்று இந்த ஆணவக்கார சனியை அழித்தே தீரு. என்னை சற்று பார் அனுமான், நினைவு கூறு. நான் சனிக்கு மட்டுமல்ல உனக்கும் தாயாவேன். தேவி, சனி, வேண்டாம் ஹனுமான், அவனை ஒன்றும் செய்து விடாதே. வேண்டாம் அனுமான்.